சுபானக மக்களே. சோ இந்த வீட்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கான லைவ் அப்டேட் தான் பார்க்க போறோம். லைவ்ல பாத்தீங்கன்னா பெருசா எதுவுமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவனை வாயாலேயே சண்டையை போட்டு அப்படி சீசனை கொண்டு போயிருவான்னு தோணுது. பிக் பாஸ் பார்த்து ஏதாவது டாஸ்க் வச்சு விடுப்பா. இவனு டாஸ்கே இல்லாம சும்மா வாயை வச்சு வள 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 வளன்னு என்னத்தையா பேசிட்டு இருக்கான்ல தவிர உருப்படியா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவன் அந்த ப்ரொமோ கண்டென்ட் கூட காட்டுறானோ தெரியுமா, அப்படியே சண்டை இருக்க மாதிரி. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே உள்ள கண்டென்ட்டா இருக்காது. சும்மா ஒரு சீன் சின்னதா கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், பெருசா இருக்காது. சோ அது மட்டும் இல்லாம இப்ப நான் வந்து சொன்ன ஒரு விஷயம் இப்ப வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. இப்ப சில பேர் வந்து ஃபேட்மேனுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டு இருக்காங்க. இப்ப இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஃபேட்மேனால ஒரு பிசிக்கல் டாஸ்கோ இல்ல வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டியோ பெருசா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. அவரால் உட்கார்ந்த இடத்துல அந்த வீட்டுக்குள்ள யார் யார் என்ன பண்றான்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு மைண்ட் கேம் ஆட முடியுமே தவிர பெருசா எந்திரிச்சு ஒரு ஆக்டிவிட்டியோ மத்த ஒரு டாஸ்க் எல்லாம் இறங்கி ஆட முடியுமானா அதுக்கு முடியாது. அது கஷ்டம் தான், அது நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சோ அந்த வகையில இவர் நேத்துல இருந்தே ஒரு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வீட்டுக்குள்ள யார் யார் எப்படி அட்டாக் பண்ணலாம், என்னென்ன மாதிரி பேசலாம்னு சொல்லிட்டு நேத்துல இருந்தே நேக்கா கொண்டு போயிட்டு இருக்காரு. அதை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தர்ஷா குப்தா வந்து ஓப்பனா நேர்லயே கேட்டாங்க. நேராவே கேட்டு நீங்க அப்படி பண்றீங்க அப்படி பண்ற மாதிரி உடைச்சிருக்காங்க. அது என்ன ஆச்சுன்னா அது என்ன விஷயம் சொல்லிட்டு ஃபுல்லா பார்க்கலாம். ஆக்சுவலா அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனது நேத்து சாச்சனாக்கான எவிக்ஷன்ல ஃபர்ஸ்ட் சாச்சனா எவிக் பண்ணது நம்ம ஃபேட்மேன் அவர்கள் தான். நீ நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஃபேட்மேன் அவர்கள் தான் எந்திரிச்சு நான் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸா பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த 3 பெண்கள்லயே அந்த பெட்ரூம்க்கு ஃபைட் பண்ணது நீதான். அந்த எல்லாரை விட நீ தான் டிசர்வா பயங்கரமா ஃபைட் பண்ண, நீ தான் ஒரு டிசர்வான பர்சனா நான் பார்த்தேன். நீ இப்ப என்ன பண்ணிட்டனா, நீ லூஸ் பண்ணிட்ட. நீ வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து பெருசா பயன்படுத்த தெரியாம நீ ரொம்ப ஈஸியா விட்டுட்ட அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஒரு கம்பேரிசன்ல சொல்லியிருப்பாரு. அது கம்பேரிசன் சொல்ல முடியாது. ஒருத்தரை எவிக்ட் பண்ணி அனுப்பும் போது அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி வெளியே போகும்போது அந்த இடத்துல பேசுறது அப்படி பேசுறது ஒன்னும் தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். ஃபீல் பண்ணிட்டு போகும் அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்றதுக்கு நீ தான் டிசர்வா நான் நினைக்கிறேன் மாதிரி சொன்னார். அதை பிடிச்சி வச்சுட்டு தர்ஷா வந்து நேத்துல இருந்தே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க போல. காலையில போய் கேட்டுட்டாங்க, நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க, ஏன் கம்பேரிசன் பண்றீங்க, நீங்க வந்து அவங்கள ஃபீல் பண்ணி போறாங்க அப்போ வந்து பேசுறீங்க, அதெல்லாம் ஓகே தான், ஏன் கம்பேர் பண்றீங்க, நான் வந்து டிசர்வ் இல்ல அந்த பொண்ணு தான் டிசர்வ்னு சொல்லிட்டு ஏன் கம்பேர் பண்றீங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு கொஸ்டினை வைக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம எதிர்பார்த்ததான் ஃபேட்மேனுக்கு ஆப்போசிட்டா நிறைய விஷயங்கள் திரும்ப ஆரம்பிக்கும் நான் சொன்னதுதான். அது வந்து செகண்ட் டேவே திரும்ப ஆரம்பிச்சிட்டு. சோ அதை வந்து ஃபேட்மேன் என்ன சொல்றேன், நான் கம்பேர் பண்ணல, நான் வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணி போறாங்க. அது மட்டும் இல்லாம நானும் அதை பார்த்தேன். எப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து 3 பெண்கள்லயே அந்த பெட்ரூம் விஷயத்துல பயங்கரமா சண்டை போட்டது என்னமோ சாச்சனா தான். உங்க எல்லாரும் கம்பேர் பண்ணும்போது சாச்சனாவும் ஆனந்தி தான் சண்டை போட்டாங்க. நீங்க வந்து பெருசா வாய்ஸ் அவுட் பண்ணல. சோ அதை தான் மீன் பண்ணி நான் அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணி அனுப்பின தவிர நான் வந்து உங்களை கம்பேர் பண்ணியோ உங்களை டவுன் பண்ணியோ நான் பேசலன்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் அவர்கள் அவரோட பாயிண்ட் எடுத்து வைக்காரு. பட் தர்ஷா குப்தா அந்த இடத்துல விடுற மாதிரி தெரியல. நீங்க அப்படி பேசக்கூடாது, எனக்கு கஷ்டமா இருக்கு, நீங்க அப்படி பேசுறீங்க மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பட் இந்த இடத்துல ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் தர்ஷா குப்தா இப்படிதான் பண்றாங்க. இப்ப நேத்துமே இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. இந்த வீட்டுக்குள்ள 24 மணி நேரத்துல நான் எவிக்ட் ஆக கூடாதுன்னா நான் எவ்வளவு டிசர்வ் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும் போது தர்ஷா குப்தா அவங்களோட பாயிண்ட சொல்லும் போது அந்த இடத்துல தீபக் அவர்கள் கேட்காம போயிருப்பாங்க. அதுக்கும் ஃபீல் பண்ணி அல்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணிருப்பாங்க. இப்பவும் நம்ம ஃபேட்மேன் அவர்கள்ட்ட போய் ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு வெளியே போய் அல்றாங்க. வெளியே போய் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீல் பண்றாங்க. அப்புறம் தீபக் போய் ஏழ்ற அப்படி ஸ்ட்ராங்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜெஃப்ரி அவர்கள் போய் பயங்கரமா அட்வைஸ் எல்லாம் பண்றாரு. நீங்க ஃபீல் பண்ணுங்க தப்பு இல்லை, ஆனா எல்லாரும் முன்னாடி அழாதீங்க, அப்படி அழுதீங்கன்னா அந்த பாயிண்ட் அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி அவர்கள் ரொம்ப மெச்சூர்டா அட்வைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம பவித்ராட்ட போய் நம்ம தர்ஷா குப்தா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. ஃபேட்மேன் அவர்கள் அப்படி சொன்னது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, நான் போய் கேட்டுட்டேன். ஆனா அவர் வந்து அந்த இடத்துல வந்து இல்ல நான் கம்பேர் பண்ணல அப்படி பண்ணலன்னு சொல்றாரு. பட் ஃபேட்மேனை பொறுத்த வரைக்கும் பெரிய கேம் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. அது நல்லாவே தெரியுது. அவர் எல்லார்ட்டையும் நல்லா பேசுறாரு, அது எல்லாம் ஓகே தான். பட் எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி யார் யாரை வெளியே அனுப்பலாம் எப்படி அனுப்பலாம்னு சொல்லி தான் அவர் கேமை வச்சிருக்காரு தவிர அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தான் ஆக்ட் பண்றாரு. அவர் வந்து ரொம்ப நல்லவர்லாம் கிடையாது. அவர் பயங்கரமா ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு தர்ஷா குப்தா அவர்கள் சொல்றாங்க. அது என்னமோ உண்மைதான். அந்த கேமே அப்படிதான். பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். யாரை வெளியே அனுப்பலாம், யாரோட மெயின் பாயிண்ட தொட்டா எப்படி இருக்கும், யாரோட எமோஷனல தொட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி யோசிச்சு ஆடுறதா இந்த கேம். சோ அந்த வகையில ஃபேட்மேன் அவர்கள் மென்டலி பயங்கரமா ஆடுறாரு. ஆனா பிசிக்கலி இது வாய்ப்பு இல்லை. சோ போக போக எனக்கு தெரிஞ்சு அது ஃபேட்மேன் அவர்களுக்கு தான் பாதிப்பாகும் நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து, கண்டிப்பா உங்களோட கருத்தை நீ சொல்லலாம். மேபி நான் வந்து நேத்தே சொல்லியிருந்தேன்ல ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அது இந்த வாரம் இருக்கலாம், இல்ல அடுத்த வாரம் இருக்கலாம், இல்ல அதுக்கு அடுத்த வாரங்கள் இருக்கலாம். ஒரு மிட் வீக் எவிக்ஷன் சீக்கிரமா இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, மேபி அந்த எவிக்ஷன்ல ஃபேட்மேன் அவர்கள் கூட வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவரால் முடியல. இப்போ நார்மலா நான் நேத்தே சொன்னதான், நேத்து நீங்க கவனிச்சிருப்பீங்க. நேத்து ஒரு சின்ன டாஸ்க் நடந்துச்சு. அந்த டாஸ்க்ல ஒரு 15 வருஷம் கழிச்சு அந்த ஓட இப்பதான் ட்ரை பண்ணிருக்காரு போல. சோ இங்க இருந்து லைட்டா மூவ் பண்ணி அங்க ஓடி இருப்பாரு. அவ்வளோண்டு ஓடினதுக்கே அவருக்கு வந்து தொடரெல்லாம் பயங்கரமா பிடிச்சி ஆளால முடியல, நிக்க கூட முடியாம ஒரு மாதிரி தள்ளாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நைட்டு 3 மணிக்கு மெடிக்கல் ரூம்லாம் கூப்பிட்டு போயிட்டு பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் படுக்கே வச்சாங்க. இந்த லெவலுக்கு அவரால் பிசிக்கலி ரொம்ப முடியாம தான் இருக்காரு. சோ இந்த ஒரு பர்சனை வீட்டுக்குள்ள எடுத்து வச்சிருக்கிறதே கண்டென்ட்டுக்காக மட்டும்தான். என்ன கண்டென்ட், வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும் போது ஏதாவது ஒன்று குழப்பி விடுவார், ஏதாவது ஒன்று பண்ணுவாருன்னு சொல்லி தான் பாங்க. பட் நேத்து இந்த சம்பவத்துக்கு அப்புறமே ஆள் கொஞ்சம் லோவான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
அந்த அந்த டாஸ்க் அப்புறமே அவரால் முடியல. அந்த மெடிக்கல் ரூம் போயிட்டு வந்த கூட சுத்தமா முடியாம ஒரே இடத்துல உட்காந்துட்டாரு. முடியல, அவரால் முடியலங்கிறதா உண்மை. சோ அதனால முடியாத ஒரு பர்சனை உள்ள வச்சு காத்துக்கிட்டே இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. மக்களே வெறுத்துருவாங்க. ஏன்னா அவன் சும்மா உட்காந்துருக்க, அவனை ஏன்டா வீட்டுக்குள்ள வச்சுட்டே இருக்கீங்கன்னு சொன்ன மாதிரி மக்கள் வெறுத்துருவாங்க. சோ அந்த வகையில மேபி அடுத்த மிட் வீக் எவிக்ஷன்ல இவங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் திரும்பியே சொல்றேன், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எவிக்ஷன் கண்டமெனிங் நடக்கும்னு சொல்றாங்க. இது அவங்க கண்டென்ட்டுக்காண்டி, அவங்க டிஆர்பி காண்டி என்ன வேணா பண்ணுவாங்க. எல்லா ரைட்ஸையும் கையில வச்சிருக்காங்க. சோ நேத்து நடந்த மாதிரி தான் 24 ஹவர்ஸ்ல அவங்களே முடிவு பண்ணி ஒருத்தர் நடப்பினாங்களே. சோ அதே மாதிரி என்ன வேணா நடக்கலாம், ஏது வேணா நடக்கலாம். சோ அதனால நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு நம்ம கூவி ஒன்னும் செய்ய போறதுல இந்த சீசன் அப்படிதான் இருக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இப்ப நிறைய பேர் நிறைய விதங்களா நடிச்ச மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப நேச்சுரலா அந்த ஷோ இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ்ல கூட சின்ன சின்ன விஷயம் நடிச்ச மாதிரி இருந்தாலும் பியூரா நடிச்ச மாதிரி இருக்காது. கண்டிப்பா நேச்சுரலா தெரிஞ்சு. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் பரவாயில்ல, 2 நாள் தான் ஆயிருக்கு. பட் 2 நாளுக்குள்ளே உன்னை இவ்வளவு ஃபீல் பண்ண வச்சிட்டான்லேன்னு சொல்லி தான் என்னோட வருத்தம். பெருசா இவனோட இருந்த ஆக்டிவிட்டி வர மாட்டேங்க. இப்போ அதிகமா உள்ள வந்து பேசிட்டு இருக்கிறது யாரும் பார்த்தீங்கன்னா ஜாக்லின். பொண்ணுங்க சைட்ல இருந்து அதிகமா பேசிட்டு இருக்கு ஜாக்லின். இன்னொரு சைடு சுனிதா பேசிட்டு இருக்காங்க. அடுத்து சௌந்தர்யா பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேப்டன் இருக்காங்களா தர்ஷிகா, அவங்களும் அப்பப்போ இதை வாய்ஸ் அவுட் பண்றாங்க. அவ்வளவுதான். மத்தபடி பெருசா அங்க இருந்து வாய்ஸ் வெளியே வர மாட்டேங்குது. ஓகேவா? அதே பசங்க சைட்ல பாத்தீங்கன்னா ஃபேட்மேன் உட்கார்ந்து ஏதாவது பேசிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம தீபக் அவர்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட் எங்கேயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஜெஃப்ரி அவர்கள் ஏதாவது அப்படி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. தவிர இன்னும் பெருசா ஒரு ஆக்டிவிட்டி வெளியே வரல. இப்போ சத்யா அவர்கள் ஒரு போல்டா தெரியுறாரு. சத்யா அவர்கள் இந்த டாஸ்க் போல்டா விளையாடுவாருன்னு ஃபீல் ஆகுது. ஆனா அவர்கிட்ட இருந்து ஒரு கண்டென்ட் வெளியே வர மாட்டேங்குது. இப்போ நல்லா கவனிச்சுனா தெரியும், நேத்துல இருந்து ஏதாவது ஒண்ணு கூட்டமா நடந்தா கூட ஒரு சும்மா அமைதியா பின்னாடி அந்த கூட்டத்தை பாக்குறாரு. தவிர அங்க ஏதாவது கருத்து எடுத்து வைக்கிறது இல்ல ஏதாவது பேசுறது இருக்க மாட்டேங்குது அவர்கிட்ட. சோ அந்த மாதிரி அவர் ரொம்ப அமைதியா தான் இருக்காரு. மொத்தத்துல இந்த வீடே கொஞ்சம் அமைதியா தான் போயிட்டு இருக்கு. சோ திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான், இந்த சீசன் நீங்க இப்படியே விட்டீங்கன்னா அவங்க கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அப்படியே உட்காந்து மிச்சர் சாப்பிட்டு வாயாலே வடைய சுட்டி இந்த சீசனை ஓட்டிடுவாங்க. உங்களுக்கு டிஆர்பி வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பா டிஆர்பி ஏதாவது கிடைச்சிரும். ஏன்னா உங்க டிஆர்பி ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க. மிட் வீக் எவிக்ஷனு இல்ல சும்மா யாரையாச்சும் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க, உங்களுக்கு டிஆர்பி கிடைச்சிரும். ஆனா மக்கள் கிட்ட இருந்து அந்த ஒரு பிக் பாஸ்க்கான ஒரு கண்டென்ட் பெருசா கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சு போறதே கிடைக்க மாட்டேங்குது. சும்மா வாயால மட்டும் தான் பேசிட்டே இருக்காங்க. சோ டாஸ்க பயங்கரமா வைங்க. டாஸ்க் நீங்க எவ்வளவுக்குள்ள ஷார்ப்பா கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்குள்ளதான் டீம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பசங்க வர்சஸ் பொண்ணுங்கன்னு சொல்லி மாத்திட்டீங்க. சோ அதுக்கேத்த மாதிரி ஏதாவது டாஸ்க் கொடுங்க. அதுக்கேற்ற மாதிரி அட்டாக் பண்ணி ஆடுற மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் இருந்தாதான் பிசிக்கலி யார் ஸ்ட்ராங், மென்டலி யார் ஸ்ட்ராங்னு தெரிய வரும். அதை விட்டு நீங்க 2வது நாள்ல இருந்து உட்கார வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவனை அப்படியே பழகிடுவானு. இதுக்கப்புறம் வரப்போற டாஸ்க் கூட ஒன்னா ஆட ஆரம்பிச்சிருவானு. இப்போ பசங்க வர்சஸ் பொண்ணுங்கன்னு இருக்கட்டுமே, அது பிரச்சனை இல்லை. ஆனா பசங்க எல்லாம் மொத்தமா ஒரு கூட்டம் ஆயிட்டான்னு நினைச்சுக்கோங்களேன், இது எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த ஒரு கூட்டம் ஆடுது அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர பெருசா ஒரு ஃபன்னோ ஒரு கண்டென்ட்ங்கிறது கிடைக்காது. இப்போ இதுக்கு முன்னாடி சீசனுமே அந்த கூட்டம் சேர்ந்தாங்க. ஆனா 2 பேர் ஒரு கூட்டம், 3 பேர் ஒரு கூட்டம், 4 பேர் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய கண்டென்ட் கிடைச்சிச்சு விதவிதமா. பட் இப்ப 2 கூட்டம் தான், ஆண்கள் பெண்கள். அப்படிங்கும்போது கண்டென்ட் பெருசா வரமாட்டுமா. இங்க ஒரு சாணி உருண்டை இங்க ஒரு சாணி உருண்டை மாதிரி உட்காந்து உருண்டுகிட்டே இருக்கான்ல தவிர கண்டென்ட் பெருசா வெளியே கிடைக்க மாட்டேங்குது. சோ தயவு செய்து ஏதாவது டிஃபரெண்டா டாஸ்க் கொடுங்க. இன்னும் உங்களோட திறமையை காட்டுங்க. இன்னும் உங்ககிட்ட இருந்து நாங்க பல விதங்களை எதிர்பார்க்கிறோம். சோ தயவு செய்து இன்னும் முயற்சி பண்ணுங்க. இன்னும் நிறைய விதங்கள் வரும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஃபேட்மேன் அவர்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற நல்லதா இல்ல வீட்டை விட்டு ஒரு 2 வாரம் 3 வாரம் கழிச்சு வெளியே போறது நல்லதான்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த